அந்த ஒரு பயம், அந்த பயத்தோட பிம்பத்தை உடைச்சது விஜய் சார். என்ன மாற்றம் கொண்டு வந்தாரு? உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு உண்மையிலே ஏமாற்றத்தை. உங்களை மாதிரி யார் அடிச்சா எங்க அடிச்சா நம்ம வலையில தூக்கி போடலான்றதை யோசிக்காம இங்கெங்க சில இடங்கள்ல தப்பு பண்ணி கத்துக்கிறாங்க. அது பிரச்சனை. யாருமே கையில நோட்டு பென் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுவும் வந்து நோட்டு பென் புதுசா இருக்கு. கவுன்சிலர் வந்தாலே டீனோட போய் சேர்ல உட்காருவாங்க. ஆமா. இந்த நேரத்துல விர்ச்சுவல் அரெஸ்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து டிஎம்கே ஐடி பத்தி எவ்வளவு பவர்ஃபுல் நமக்கு தெரியும், எவ்வளவு செலவு பண்றாங்கன்றது தெரியும். இவனுங்க எங்க இருக்கானுங்க? ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்துடுறாங்க, அவனுக்குள்ளே இருக்கானுங்க. டிஎம்கே ஐடி விண்டி காசுக்காக வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு அந்த காசு நீ எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய்க்கான ஒர்க்கு நான் அவனுக்கு கொடுப்பேன். 500 ரூபாய்க்கு தான் கொடுப்பான். 4000 ரூபாய் ஆட்டை போட்டுருவான். அதுதான் படத்துக்கான இவ்வளவு எதிர்ப்பு நம்ம பார்த்தாச்சு. படம் முழுக்க அதேதான். இப்போ உதயநிதி இவன் என்ன சொல்றதுதான் செய்யறா, இது பழக்கமே கிடையாது. படத்துல கூட நடக்காது. அதாவது படத்தை ஃபிட் பண்ணிட்டாரு, சினிமால இனிமே பார்க்க முடியாது, தெரியல பார்க்க முடியாது, அந்த மாச பார்க்க முடியாதுன்னா மனுஷன் அதோட மாசா இருக்கு. தற்காலிக நீக்கம் அப்படின்னுவானுங்க. அவ்வளவுதான். அவர் நீக்கிட்டு கைது பண்ணிட்டாரு. என்ன பஸ் கைது நாங்கலாம் பண்ணவே இல்லையே. உங்களை கைது பண்ணாலும் ஏன் கைது பண்றீங்க? ஏன் கட்சி யாரும் கைது பண்ணல? இவனுங்களுக்கு ஒரு விஷயம் மாட்டணும்னு இவனுங்க போய் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறானுங்க. இவனுக்கு எடுத்துட்டு வந்து பேசும்போது ஐயோ அவன் அடுத்த பிரச்சனை போயிருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்காட்டா, ஒரு வார்த்தையாவது பேசிக்கிறேன்டா. அது முடியாது. இது வரைக்கும் நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து உதயசூரனுக்கு தான் குத்துவேன், நான் வந்து எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் போய் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத வந்து வெறும் சொல்லா இல்லாமல் செயலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு சின்ன ப்ரீத்திங் கேப் கிடைச்சிருக்கு. பார்ப்போம் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு. எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறையா பார்க்குறோம், இங்கே அந்த பிரச்சனை, இங்கே இந்த பிரச்சனை, இங்கே குழி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க, அவங்களுக்குள்ள எங்களுக்கு ரோடு இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, அது இல்லை, பஸ் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதை சொல்கிற தைரியம்னு ஒன்று இருக்குல்ல, சீரியஸ்லிங்க அதை சொல்கிற தைரியம் கிடையவே கிடையாது, யாருக்குமே வராது. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை சொல்கிற தைரியமே நம்மளுக்கு வராது. ஏன்னா அங்கே சொல்லிடுவோம், திருப்பி வீட்டுக்குள்ள போகுமானே தெரியாது நம்மளால. அந்த ஒரு பயம், அந்த பயத்தோட பிம்பத்தை உடைச்சது விஜய் சார் தான். ஓப்பனா சொன்னா, அது சின்ன குழந்தை முத கூட சொல்லுது, இங்க ஒரு பிரச்சனையா சிஎம் சார் எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வேணும், எங்களால் அந்த அந்த ஒரு ஓப்பனாக இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். அரசியல் அப்படின்னாலே சாக்கடை, அதுக்குள்ளே போகவே கூடாது, இளைஞர்களும் சரி பெண்களும் சரி அதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸே பரவாயில்ல போ, தைரியமா போ, விஜய் சாரே போறாருன்னா அவருக்கு முன்னாடி போறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம். மாற்றம் மாற்றம் மாற்றம்னு ஒரு சில பைத்தியங்கள்லாம் என்ன மாற்றம் கொண்டு வந்தாரு? உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு உண்மையிலே ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ரீல்ஸ் ஆச்சுன்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நிறைய ஊர்களில் குழந்தைங்க வந்து எங்களுக்கு பஸ் இல்லைங்க, எங்களுக்கு ரோடு இல்லைங்கன்னு சொல்லி அந்த ரீல்ஸ் வழியாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. முதலோட மறுநாள் பஸ்ஸு போகுது, மறுநாள் ரோடு போடுறாங்க அப்படின்னும் போது அந்த ரீல்ஸ் வந்து எவ்வளோ பெரிய டூலாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த 60 வருஷம் ஆண்டு ஒரு ரோடு போட முடியல, ஒரு பஸ் 60 வருஷம் இல்லை, 75 வருஷம் கணக்கு, 67 கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மாற்றி எனக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் உண்மையிலே இந்த சமூக நீதி, சமத்துவம், மக்களுக்கான தேவை, மக்களுக்கான ஆட்சி நீங்கள் ஒரு இடத்துலையும் கிளிக்கல. ஏன்னா இந்த 60 நாள் தான் இவரோட ஆட்சி வந்து 60 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு தோராயமாக கணக்கு பண்ணாலும் அப்ராக்சிமேட்லி 45+ வீடியோ வந்திருக்கும். பஸ் இல்லை, ரோடு இல்லை, பள்ளி சரியா இல்லை, தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை, இதெல்லாம் அதாவது கரண்ட் இல்லை, அதாவது எது காரணம்? விஜய் ஓட்டு போட்ட காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அதை கேட்கறதுக்கான தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தை ஏற்படுத்துறதுன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியும் தனி மக்களும் நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து அவங்க வந்து தொடர்ந்து அதை நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இது இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், 6 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாலின் புலம்புற மாதிரி 3 மாசத்துல ஆட்சி கலைஞர், 6 மாசத்துல ஆட்சி கலைஞர் மாதிரி எல்லாருமே ஒரு புதுசாக வரும்போது எல்லாரும் நல்லதான் செய்வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ புதுசாவே அவர் செய்யறதா இருக்கட்டும், இல்லை இவங்க நடிக்கிறதாவே இருக்கட்டும், நல்லது தானே நடக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்களுமே வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்கணும்னா யோசிக்கிற ஒரு இடத்த நிப்பாட்டியிருக்காங்க. அதே மாதிரி யாருக்காவது ஏதோ ஒரு தேவைன்னா பரவாயில்ல, வீடியோ எடுத்து போட்டால் இதுக்கான செயல் திட்டம் நடக்கும், ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளியாவது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருக்குல்ல. இவ்வளோ எனக்கு என்ன புரிதல் இல்லைன்னா, இவ்வளோ வருஷம் ஆண்டு ஒரு சாதாரண பேருந்து வசதியை கூட உங்களால் செஞ்சு இந்த மாதிரி எத்தனை வந்துட்டே இருக்கு, டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம இந்த வெறும் நம்ம நார்மலா லேண்ட்ல இருக்கிற பிரச்சனை, நார்மல் ஊர்ல ஒரு குக்கிராமத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நீங்க இன்னும் மலைவாழ் மக்களோட வாழ்வியெல்லாம் யோசிச்சு பாருங்க.
நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அவங்களுக்கான படிப்பு போல, கரண்ட் போல, பஸ் போல, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதெல்லாமே இல்லை. இதெல்லாம் படமா எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஊருக்கும் அந்த மக்களுக்கும் அடிப்படை வசதியை கொண்டு போய் சேர்க்கணும் கூட யாரும் நினைக்கல. நம்ம நார்மலாக தரையில பார்க்கறதுல எவ்வளோ பிரச்சனைனா மலையிலலாம் இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இது பேசிக்காக இந்த 60 நாளில் எவ்வளோ மாற்றங்களை உண்டாக்க முடியும்னா ஒரு 5 வருஷத்துல எவ்வளோ முயற்சி பண்ணலாம். இப்போ ஃப்ளாஸுமே இருக்குது, நிறைய இடங்கள்ல இன்னுமே வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான அவங்களுக்கான அந்த அடிப்படையாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, கற்றுப்பாங்க. உங்களை மாதிரி யார் அடித்தா எங்கே அடித்தா நம்ம வலையில தூக்கி போடலான்றதை யோசிக்காமல் எங்கெங்கே சில இடங்களை தப்பு பண்ணி கற்றுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு மக்களுக்கு என் அரசுக்கிட்ட என் முதல்வர்கிட்ட நான் நேரடியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படி நான் சொன்னால் எனக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை வராது, ஆனால் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இது ரீல்ஸ் ஆட்சியாகவே இருக்கட்டும், அது சினிமா கவர்ச்சியாகவே இருக்கட்டும், எங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் மக்களுக்கு அதில் பெரிய எந்த விதமான ஒப்பீனியன் அவுட் ஆஃப் ஒப்பீனியன் வரப்போகுது. ஏன்னா எனக்குமே எப்படின்னா அவர் சொல்லும்போது ரீல்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலி அந்த ஒரு ரீலில் ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டலில் ஓகேங்களா, குழந்தைங்கள அடுத்த நிமிஷம் அமைச்சர் அவர் நினைச்சிருந்தானே ஏதோ ஒரு அமைச்சர் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அடுத்த நிமிஷமே முதல்வரே வந்து நிற்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. கையில நோட்டு பெண்ணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் என்ன நோட்டு பென் கவுன்சிலர் வந்தாலே டீனோட போய் சேர்ல உட்காருவாங்க. ஆமா, அவனுக்கு அப்படியெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆபத்துல உட்காருவாங்க. இவரு ஏதோ பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டர் மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை என்னென்ன இருக்கு இவங்க சொல்றாங்களேன்னு கேட்கறதா இருக்கட்டும். கடைசியா உங்களுக்கு எப்ப ஞாபகம் இருக்கு பொதுமக்கள்லாம் சாதாரணமா இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் களத்துக்கு ஆய்வுக்கு போனதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அங்கேயுமே அவனுக்கு என்ன சொல்றாங்க, அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைங்களா இருக்கும், அங்க போய் இவங்க சத்தம் போடுறாங்க. எப்படி திடீர் இன்ஸ்பெக்ஷன் பாத்துக்கணும், உள்ள ஆல்ரெடி கேமரா இருக்கும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, டீ ரெடியா இருக்கும், சீட் ரெடியா இருக்கும், வருவாரு உட்காருவாரு ஒரு 10 அடியில் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இவர் அங்க இருந்து இங்க கேட்பாரு. அவங்க பேசுறது கூட அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபைனலா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஆமா, அவ்வளவுதான் போடு. இப்படிதான் இன்ஸ்பெக்ஷன் இப்படிதான் இருக்கும். அந்த மாட்ட நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னா கெட்ட வார்த்தை தான் பேசும், பரவாயில்லையா அந்த மாதிரி கேட்கும். பரவாயில்லைங்க, எனக்கு மட்டும் கேட்கற மாதிரி திருச்சிக்கிட்டே பேசுங்க இவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் நம்ம பார்ப்போமா யோசிச்சு பாருங்களேன். இங்க முதல்வர் அங்க ஆய்வுக்கு போறாரு, இங்க பேச போறாரு, இங்க மாநாடு நடக்குது, அவங்க கிடக்கிற மைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம பாட்டும் கடந்து போயிடும். ஆனா இன்னைக்கு வந்து இவர் பேசுறாரா இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வந்து டாக்டர்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க, அதை வந்து ஒரு நியூஸ் சேனல் ஏதோ ஒரு நியூஸ் சேனல் நான் பார்க்குறேன், சும்மா யூடியூப்ல போகும்போது பார்த்தா ஒரு 5000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் ஏன்னா பணி நியமனத்துக்கெல்லாம் நீங்கள் 5000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் மக்கள் கவனிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, சின்ன பசங்க அரசியல் பேசுகிறாங்க, அவங்களுக்கான புரிதலை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னாங்களே அந்த மாற்றம் அப்படின்றது அடிப்படையாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு என்ன அரசியல் தேவை அப்படின்னா ஸ்கூல்லையே இந்த மாதிரி எஜுகேஷனை கொண்டு வரணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அங்கே உள்ள விஷயத்துல அங்கே உள்ள பசங்க பேசுறது தப்போ சரியோ பேசட்டும், அதுலேருந்து அவன் கற்றுக்கிட்டோம். அப்போ அவனுக்கு 18 வயசு வரும்போது யார் அவனை ஆளணுன்ற அந்த முடிவை எடுக்கிறதுக்கான அவனுக்கான தன்னார்வம் அவனுக்குள்ளே வந்துடும்ல. ஸோ இது எல்லாமே தான் நம்ம வளர்க்கணும். இப்போ வரைக்கும் ஃபேன் வார் பண்ணிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் வார் பண்ணிருக்கானுங்க, வச்சு செய்யறானுங்க. அப்போ இதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் தான் முன்னேற்றம். இதெல்லாம் இந்த நேரத்துல விர்ச்சுவல் அரெஸ்ட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து டிஎம்கே ஐடி விங் பத்தி எவ்வளவு பவர்ஃபுல் நமக்கு தெரியும், எவ்வளவு செலவு பண்றாங்கன்றது தெரியும். இவனுங்க எங்க இருக்கானுங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்துடுறாங்க, அவனுக்குள்ளே இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னா வீடியோ போறாங்க, ராவண மௌண்டான்னு காட்டி இவன் போன் எடுத்து காட்டுறாங்க. இல்லைன்னா அங்கேயும் போயிருக்கீங்க, சம்பளம் அங்க வாங்கிட்டு வேலை வந்து அண்ணனுக்கு பண்ணா சாப்பிட்றதுங்க கை கல் இருந்தாங்க தண்ணி. அது மாதிரி அவங்களோட பங்களிப்புன்றது வந்து இல்ல. ஆக்சுவலா அதுவுமே வந்து நான் ஒரு சில பேர்ட்ட கேள்விப்பட்டேன், அவங்களுமே வந்து சீக்கிரம் மீட் பண்ண போறதா பண்ணணும். ஏன்னா வெற்றிக்கு முக்கிய காரணம் இல்ல, அவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவர் சீக்கிரமே வந்து அவங்களை மீட் பண்ண போறதாவும் ஒரு பிளான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே அவர் ஒரு வார்த்தையில சொன்னார் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றத. அது உண்மையிலே நம்ம பசங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அவனுக்கு பேசுறது அதில் நான் சொல்றேன் 100% எல்லாத்தையும் நல்லவனா இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுலேயுமே ஒரு 20% பேச தெரியாதவெல்லாம் இருக்கான், அப்யூஸ் பண்ணவங்களாம் இருக்கான். பட் மீதி 80% அவனுக்குலாம் வேலை வெட்டி. இவனுக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவனுக்கு எல்லாமே ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வேலை வெட்டி இல்லடே, அவங்களோட பொசிஷன்லாம் அவங்க எங்கேயோ இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு அதை பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதுக்கான அவனுக்கு அது பதிலாக அவனுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு தப்பான விஷயத்த நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டியை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் டிஎம்கே ஐடிவிங் அதை ஃபேஸ் பண்ணது இல்ல. இவனுக்கு என்னத்த வேணாலும் ஃபேக்கா பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது தெரியும், அதெல்லாம் டவுட் கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். இல்ல இவனே அனுப்பிச்சிருவான், நான் இந்த மாதிரி ஒன்று போட போறேன், இது பதில் ரெடி பண்ணி போடுவான். இவனுக்கு என்னன்னா இவனுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கி வைப்பானுங்க. அவனுங்க கலைஞரே அதை பத்தி பேசியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, காமராஜருக்கு உதயநிதி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பையன் போட்டிருந்தான். அவனா ஆமாண்டா அதனாலதான் உங்க தாத்தா வந்து அவர் ரொம்ப அழகா பண்ணிருக்காருன்னு அவரோட முரசொலியில போட்டோ எடுத்து இதெல்லாம் அவரே சொல்லுவாரு, இதெல்லாம் நாங்களே வச்சிருக்கீங்க, நீங்க எங்க வச்சிருக்கீங்க, எப்படி எடுக்கிறாங்க எனக்கே புரியல. அதே மாதிரி பெரியாரை பத்தி ஒரு போட்டிருக்காரு, ரொம்ப ரொம்ப கேவலமா வன்மத்தை கக்கி வச்சிருந்தாரு கலைஞர்லாம் வந்து.
இதெல்லாம் அந்த பேப்பரை பார்த்தா எல்லோ கலர்ல இருக்குங்க. எப்படி எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க? இவனுங்களுக்கே சின்ன வயசு பசங்க தான். ஸோ அதுக்கான ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு வந்து யாரும் பே பண்ணல, யாரும் சம்பளம் கொடுக்கல. அதுதான் சொல்றேன், அந்த ஆள் மேல ஒரு அபரிவிதமான அன்பு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் அவரை ஜெயிக்க வச்சது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 108 இடத்துல ஜெயிச்சார் அவர் மெஜாரிட்டி. என்ன சொல்லுவாங்களே, காசுக்காக வேலை பார்க்கறது வேற, அன்புக்காக வேலை பார்க்கறது ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டிஎம்கே ஐடி வின் டீம் காசுக்காக வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு அந்த காசு நீ எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தனா 5000 ரூபாய்க்கான ஒர்க்கை நான் உனக்கு கொடுப்பேன். 500 ஆனா டிவிகேல அப்படி கிடையாது. அந்த ஒரு அன்பு இருக்குல்ல, அதை அடிச்சுக்கவே முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் யார் மேல அது அன்பு வச்சுட்டாங்கன்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த அன்பு வந்து இப்ப சீரியஸாவே அவர் மேல நான் வந்து விஜய் ஃபேனே கிடையாது. நான் சொல்றேன், ரெண்டு பேருமே கிடையாது. தீவிர அஜித் பைத்தியம். நான் 2 பேருமே அப்படி ஒரு இது எங்க அப்படியே அந்த ஸ்கிரீன்ல ஒரு சின்ன கண்ணு தெரிஞ்சாலே நான் மயக்கம் போடுற அளவுக்கு பைத்தியம் அஜித் சார் மேல. ஆனா எனக்கு விஜய் சார் அப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறையா சண்டை போட்டிருக்கோம். எனக்கு அஜித் தான் மாசு அப்படிமோ, விஜய் தான் மாசு, அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கோம். ஆனால் அரசியல்னு வரும்போதே எங்களையே அறியாமல் அவரை எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன் அதுக்கான முழு காரணம் இவங்க சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சி கிடையாது, டிஎம்கே ஏடிஎம்கே மேலே இருந்த வெறுப்பு. ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா கலைஞர் இப்போ எனக்கு என்னன்னா, கலைஞர் ஜெயலலிதா அம்மா இந்த பீரியட்ல அவர் வந்திருந்தாருன்னா எங்களுக்கும் ஏதோ தோணி இருக்கும், யோசிக்கலாம். ஆனா அவங்க 2 பேருமே இல்லாத போது அந்த கட்சியை வழி நடத்துறேங்கிற அவருமே வந்திருக்க மாட்டாரு. நானே கேட்கறேன்னா அவருமே வந்திருக்க மாட்டார். விஜயகாந்த் வந்ததா இருந்தாலும் சரி, கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போது அவருமே வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஓகே, மக்களுக்கு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் வந்ததான நேரத்தை கரெக்டாக பாருங்க. விஜயகாந்த் அவர்கள் இறக்குறாங்க, அடுத்த 2 மாசத்துல ஒரு கட்சியை அறிவிக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. அதுக்கான ஒரு பிடிப்பு இருந்த கடைசி தலைவனும் போயிட்டான். மக்கள் மேலே உண்மையிலேயே ஒரு அன்பு வச்சிருந்த, நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தர் போயிட்டார். அப்போ இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்னு ஒரு முடிவை அவர் இறந்த 2 மாசத்துல எடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த அறிக்கையில வந்து இதுதான் கடைசி படம் முடிவெடுக்கிறார். அது இது வரைக்கும் அவர் மாத்திக்கல. அந்த படத்துக்கான இவ்வளோ எதிர்ப்பை நம்ம பார்த்தாச்சு. படம் அதேதான். இப்போ உதயநிதி இவன் என்ன சொல்றதுதான் செய்யறா, இன்னும் படமே கிடையாது, படத்துல கூட நடக்காது. அதாவது படத்தை ஃபிட் பண்ணிட்டாரு, சினிமால இனிமே பார்க்க முடியாது, தெரியல பார்க்க முடியாது, அந்த மாச பார்க்க முடியாதுன்னா மனுஷன் இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கோட் சூட்லயே பாத்துட்டு இருந்தோம். திடீர்னு இன்னைக்கு காலையில ஒரு போட்டோ பாக்குறேன், பட்டு வெட்டி பட்டு சட்டை எல்லாம் கட்டு வேற லெவல்ல இருக்கு. என்ஜாய் பண்றாரு அவர். அந்த இது அதாவது அவர் சொன்னார்ல, ஐ என்ஜாய் பீப்புள் அப்படின்னு வரல, அது வந்து யாருமே சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை, இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. ஐ என்ஜாய் பீப்புள்ன்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் உண்மையா நிரூபிக்கிறார். என்னங்க கவர்மெண்ட் வேலைன்னா 9 to 5 வேலை ஜாலியா இருக்கீங்க நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். முதல்வர் அந்த வேலையை பாக்குறாரு. அது வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு முதல்வரே அந்த வேலையில இருக்காருன்னா, இப்ப உங்க பாஸே காலைல 9 மணிக்கு வந்துடுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த வேலையை 9 மணிக்கு வந்துடுறாரு, நான் 8:55 வரணும். அப்போ அந்த தலைமைச் செயலகத்துல நடக்கிற அந்த மாற்றங்கள் கடைசி கோடியில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நடக்கும். இது வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவன் விருப்பப்பட்டு வாங்கினவனும் இருப்பான், விருப்பம் இல்லாம வாங்கினவனும் இருப்பான். இப்ப விருப்பப்பட்டு வாங்கினவன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில பயத்துல வாங்காம இருக்கான், விருப்பப்படாம வாங்கினவன் தைரியமா வாங்காம இருப்பான், எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு. இதுதான் சேஞ்ச். இது படிப்படியாக தான் ஆரம்பிக்கும். பழனி படிக்கட்டு மாதிரி முதல் படிக்கட்டு, 2வது படிக்கட்டுன்னு எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் படிக்கட்டுக்கு போவார். ஸோ இந்த மாற்றம்ன்றது ஆரம்பிச்சாச்சுல. இதுக்கு மேலே நீங்கள் என்னதான் நீங்கள் குட்டி கலாட்டா பண்ணாலும் மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசு அதிகாரிகளை நம்பி தான் இந்த அரசாங்கம் ஒன்று இயங்குது. அப்போ அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணும்போது அதுக்கான நடவடிக்கைகள் அவங்க இயக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஆட்சின்றது என்ன எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாலும் அது நடந்துட்டு தான் இருக்கு. எனக்குமே வந்து என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயம், இந்த இப்போ இடையில கூட தாவேகா நிர்வாகி வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸ்லி இவங்களோட மைண்ட் செட்டில் என்னவா இருந்ததுன்னா, இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணிடலாம், டோட்டலா அவர் மேல இருக்கிறத முடிச்சு விட்டுலான்னு பிளான்ல இருந்தாங்க. இவங்க மைண்ட் செட்ல அப்படிதான் இருந்தது. மிஞ்சி பண்ண கட்சியை விட்டு நீக்குவாரு அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தற்காலிக நீக்கம் அப்படின்னு அவ்வளவுதான். அவர் நீக்கிட்டு கைது பண்ணிட்டாரு. என்ன கைது பண்ணாலும் ஏன் கைது பண்றீங்க, ஏன் கட்சி யாரும் கைது பண்ணாலும் ஏன் கைது பண்றீங்க சொல்லிட்டே இருக்கணும். பழனி மாற்றம் எடுத்துக்கோங்க, 100 கோடி ரூபா 100 கோடி ரூபா நானுங்க. அவருக்கு அவங்க சைடுல சுபேர் அவரே வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது முதல்ல 100 கோடியே கிடையாது, 60 கோடி 70 கோடி இருக்கும். ஆனா 100 கோடின்றது இவங்களுக்கு ஒரு டார்கெட். ஓகே 100 crores உறவினரை அப்படியான்னு அவங்க கோர்ட்லயே போட்டு நாங்க அடுத்த நாள் அதை மீட்டுறோம். இப்ப அடுத்த நாளே அதை ரத்து பண்ணி மீட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவனுங்களுக்கு ஒரு விஷயம் மாட்டணும்னு இவனுங்க போய் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறாங்க. இவனுக்கு எடுத்துட்டு வந்து பேசும்போது அடுத்த பிரச்சனை போயிருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்காடா, ஒரு வார்த்தையாவது பேசிக்கிறேன்டா, அது முடியறது இல்லை. இப்போ உதயநிதியே வந்து ஏதோ பண்ணிட்டே இருந்தாரு.
சட்டமன்றம் நடக்கிறது. இப்போ அவரே ஆளக்காணும் அந்த அளவுக்கு தான். ஏன்னா தயாராகிட்டு இருக்காரு, அடுத்ததுக்கு வருவாரு பாருங்க. கிளாஸ் போகிறது தம்பி அவர் பையன் தான் இப்போ போயிட்டாராங்க, இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து இப்போல்லாம் நடிக்கலான்னு அவர்கிட்ட கேட்டுப்பாரு. ஆரம்பத்துலேருந்து அது வரல, அட்லீஸ்ட் பையனை பார்த்தாலும் கற்றுக்கிட்டோம். இல்லைங்க, அதாவது எப்படின்னா இது வரைக்கும் அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்த வரைக்கும், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எதிர்கட்சி அப்படி அதை சொல்லுவாங்களே, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறது எல்லாருமே ஒரு விதமான பயம்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப பயப்படுவாங்க மக்கள், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்கும். ஆனால் இந்த வட்டம் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க ஒரு ட்ரிக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ச்சு வெளிநடப்பு செய்கிறேன், வெளியே வந்துட்டு என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அந்த ஒரு மாசு ஒன்று இருக்குல்ல, அதை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வேற லைவ் இல்ல நான் சொல்ல நினைச்சேன், சொன்னா அடிப்பாங்க. பாடி கார்டு தூக்கிட்டு வந்தாங்க, அப்ப பாத்துருக்கணும். அவர் ஹாயா வராது, குழந்தைய தூக்கிட்டு போகல, அந்த மாதிரி அவரு வராப்ல. அதாவது இவனுங்க ஒரு பிம்பம், அதான் சொன்னல, நம்ம வடிவேல் வந்து 7 மணியா இருக்கும்போது என்னை பத்தி எப்படி தெரியுது போலீஸ் மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாள் உன்னைய வாடா நாங்க இவ்வளவு நாள் உயிரமா நடிச்சிட்டு இருந்தோன்ற மாதிரி. அதாவது ஸ்டாலினே பரவாயில்ல, உதயநிதி எல்லாம் வந்துட்டு அவர் கண்ணு நேரு இப்படி கண்ணு காட்டணும், அவங்க வெளியே எடுத்து செய்யறோம். அதாவது சொந்த முடிவு எடுக்க கூட திராணியற்ற ஒரு எதிர்கட்சி தலைவர். அவங்கள மத்தியில இவனுங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி திமுக அதை பண்ண போகுது இதை பண்ண போகுதுன்னா நம்மள தான் வச்சு செய்யறாரு ஒருத்தரா. இவன் ஒருத்தரா வெளிநாடு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அது வேவேவேல் வந்து இங்க உள்ள ஹாஸ்பிட்டலா நம்ப மாட்டாராம், ஃப்ரெட்டா சிங்கப்பூருக்கு தான் போவாராம். அதான் எனக்கு என்னன்னா, எப்படி இவங்க வெளிநாடு போற டைம்ல இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுமா? இல்ல உடம்பு சரியில்லாம போற ஆரம்பிச்ச உடனே வந்துரும் எல்லாம். அதுக்கு செந்தில் பாலாஜியை பார்க்கல, ஈடி போன ஆட்சியில் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஈடி ரைடு வந்ததுக்கே நெஞ்ச பிடிச்சிட்டு கார்ல செஞ்சவர். இப்ப பாருங்க கப் சிப்புன்னு இருக்காரு, வாயை மூடிட்டு எங்க இருக்காருன்னே தெரியாத மாதிரி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அவங்க வெளிநடப்பு செய்யும் போது மட்டும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சீன்ல ஒரு 2-3 தலை, அந்த தலை பேர் சொல்ல விரும்பல, எட்டி பார்க்கும், நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. ஐயோ உண்மையில சொல்றாங்க, ஓடிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த 60 நாள்ல எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல இன்னும் டீப்பா பேசுவோம் இந்த அட்ராசிட்டிஸ்லாம். தகவலுக்கு ரொம்ப நன்றி.